Welcome to That's Cookhouse. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா பூரி. இந்த மாதிரி கிறிஸ்பியான பூரி, அதுக்கான பானி, இம்லி சட்னி எல்லாமே நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இதுக்காக முதல்ல நம்ம இதுக்கான மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். இங்கே நான் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை 1 கப் எடுத்திருக்கேங்க. இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். ரவையும் மைதா மாவும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம சேர்த்து செய்யும்போது தான் பூரியோட பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, ஆப்ப சோடா, இட்லி சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சேர்த்திட்டு முதல்ல பிசைஞ்சு விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்தி இந்த மாவை நம்ம பிசையணும். ரவை நம்ம அதிகமாக சேர்த்திருக்கனால நம்மளுக்கு இது பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஹார்டாக தான் இருக்கும். நம்ம வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்தும் போது ரவை எல்லாம் சாஃப்ட் ஆகி நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். அது மாதிரி வரணும்னா ஒரு 15 நிமிஷம், 10 to 15 நிமிஷமாவது நம்ம இதை பிசைஞ்சு ஒரு ஈர துணியில் சுற்றி 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம இம்லி சட்னி செய்யலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இங்கே நான் கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 லெமன் சைஸில் இருக்குது. 2 எலுமிச்சையோட அளவுக்கு புளி இருக்குது. இந்த மாதிரி புளியை நல்லா பிச்சு இந்த தண்ணியில் போட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் விதைகள் எடுத்துருங்க. விதைகள் இருக்கிற புளி வாங்கியிருந்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிற புளி நல்ல புளிப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற புளி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எச்சா கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா பாயில் பண்ணி குக் பண்ணலாம். இந்த புளி நல்லா சாஃப்டாகி வரணும். இந்த தண்ணியில் நல்லா மசிஞ்சு வந்ததுன்னா தான் நம்ம இதிலிருந்து பல்ப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேஸ்ட் ஆகாமல் அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு குக் பண்ணிக்கலாம். புளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம பல்ப் எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம ஊற வச்ச மாவு பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த துணியிலேருந்து நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் நம்ம டைட்டான டோவாக தான் நம்ம இதை பிசையணும். ரொம்ப சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடாது. ரொம்ப ஆயில் இழுத்துரும், அப்புறம் கிறிஸ்பினஸ் வராது. மறுபடியும் இதை நான் ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிட்டு ஒரு 3 பார்ட்டாக பிரித்து எடுத்து வச்சிட்டேன். ஒருவேளை டோ ஒரு மாதிரி வரன்னு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ரோலிங் பின்னில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா மெல்லிசாக நம்ம தேய்க்கணும். வரமாவு தூவி நம்ம தேய்க்கக்கூடாது. அதனால் ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு மூடியால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன சைஸில் இதை எப்போவுமே ஈரத்துணி போட்டு மூடி வைங்க நம்ம ஃப்ரை பண்ணுற வரைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன சைஸில் நம்ம பானிபூரி சைஸோட ஒரு சின்ன சைஸ் கட்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி ரோட் சைட் ஸ்பெஷல் மாதிரி தான் நம்ம பானிபூரி செய்கிறோம். அதுக்கான பூரி எப்படி இருக்குன்னா, ரேண்டமாக நம்ம இதை தேய்ச்சிக்கணும். நம்ம அந்த கடைசியில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கட் பண்ணி எடுத்து வச்ச பூரிஸை ஓவல் ஷேப்பு நம்மளுக்கு வர மாதிரி ஒரு ரேண்டம் ஷேப்ஸில், அதுதான் ஒரு நல்ல நேச்சுரலான பானிபூரி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். தின்னாக இருக்கணுங்க, அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்த கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன். நல்லா சூடான எண்ணெயில் நம்ம இந்த பூரிக்கான இதை போடணும். போட்டால் எந்த அளவுக்கு உப்பெல்லாம் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம மெல்லிஸாக தேய்ச்சோன்னா மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் திக்காக தேய்ச்சிட்டோன்னா கீழ்ப்பாகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி சப்பாத்தி மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுன்னா ஃப்ரை பண்ணணும்னு கிடையாதுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது காமிக்கிறேன். நம்ம 4-5 கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் எடுத்துருக்கிற அளவுக்கு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கிறிஸ்பியாக இருக்கும். உடனே சூடாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு புளி ஆறிடுச்சு, அந்த தண்ணியெல்லாம் ஆறிடுச்சு. அதை போட்டு நல்லா திக்கான பல்ப்பாக எடுத்துட்டேன். அந்த பவுல் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இன்னொரு பவுலில் மறுபடியும் அந்த நிறையா தண்ணி ஊற்றி இதே புளியை 2வது தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது 2யும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இனிப்பு புளிப்பு சட்னி இருக்கும் இல்லையா, அந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பேனில் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். இது 2ம் நல்லா நம்ம கரைய விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிச்சுதுன்னா வெல்லமும் கரைஞ்சிரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டாக எடுத்தோம் பாருங்கள், திக்கான தண்ணி, அந்த தண்ணி தான் இதில் சேர்த்தணும். செகண்டாக எடுத்த தண்ணி நம்ம புதினா சட்னியில் சேர்த்திக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த இந்த திக்கான தண்ணி இதில் சேர்த்தி இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். அப்போ அந்த புளியோட பச்சை வாசனை போயிடும். இதை நார்மலாக ரோட் சைட் ஷாப்ஸில் போய் சாப்பிடும்போது நார்த் இந்தியன்ஸ்லாம்
மீட்டா பானி, கட்டா பானி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் தேவையான மசாலாஸ் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் சுக்கு, 1/2 டீஸ்பூன் வறுத்த சீரகத்தூள். எப்போவுமே நான் சீரகத்தூள்னு சொல்கிறது எல்லாமே வறுத்து தாங்க நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாமே இந்த கொதிச்சுட்டு இருக்கிற இந்த புளி தண்ணியில் நம்ம சேர்த்தி கலந்து விட்டு மறுபடியும் இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் இது திக்காகணும்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவை ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சிக்கலாம். கரைச்சி இந்த கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி தான் ரோட் சைட் ஷாப்ஸில் எல்லாமே செய்வாங்க. நான் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா திக்காயிரும். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காயிரும். ஸோ அந்த இம்லி சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து சிலர் வந்து தண்ணியாக கூட நம்ம அது பானிபூரி அந்த பூரியில் போட்டு குடிப்பாங்க. அப்படி வேணும்னா நம்ம இதுக்கப்புறமா அதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை ஆற விட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நிறைய சாட்ஸ்க்கு, சமோசா, பேல் பூரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இதை ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக அந்த மல்லி புதினா தண்ணி அது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நல்ல அழுத்தமான 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள், காம்போடவே மல்லி இலைகள் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் பானிபூரி தண்ணிக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா அந்த 2வதாக புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் இது ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கலாங்க. இந்த மல்லி புதினா தண்ணி வந்து நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, மேலே அந்த சக்கை இருக்கு இல்லையா, அது அப்படியே வைங்க. நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். சீரகத்தூள் மெயினாக இந்த பானிபூரி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட். அதே மாதிரி தான் பிளாக் சால்ட்டும் இந்த சாட் ஐட்டம்லலாம் ரொம்ப முக்கியம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் ஏன் இங்கே உப்பு தேவையான அளவுன்னு சொல்கிறேன்னா, இதை நம்ம நல்லா தண்ணி விட்டு கரைக்க போகிறோம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனாலும் தப்பு கிடையாது. இது நல்ல தண்ணியாக தான் இருக்கும் இல்லைங்களா, இந்த பச்சை தண்ணி அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மல்லி புதினா தண்ணி நம்ம வந்து அந்த பானிபூரியில் குடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி சூப்பராக தண்ணியாக டைல்யூட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கான ஃபில்லிங் அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பெரிய சைஸில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா 3-4 எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து கருப்பு கொண்டக்கடலை அப்படி இல்லைன்னா பச்சைப்பயிறு, முளைச்ச பச்சைப்பயிறு இதை கூட வேக வச்சு சேர்த்திக்கலாம். ஏதாவது ஒன்று இது கூட உருளைக்கிழங்கு கூட. இது கூட தேவையானது என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாமே இதில் சேர்த்தி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிளாக் சால்ட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ உப்பு இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த மல்லி புதினாவுடைய சாறு பிழிஞ்சிட்டு அந்த சக்கை வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இதை எடுத்து சேர்த்திக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இது சேர்க்கறனால அந்த டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கெட்டியான இம்லி சட்னி இருக்குது பாருங்கள், இது ஒரு சிலர் வந்து பானிபூரி மேலே அந்த புதினா தண்ணி ஊற்றிட்டு அது மேலே லைட்டாக கெட்டியாக ஊற்றியும் அப்படி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து நல்ல தண்ணியான இந்த இம்லி தண்ணியை அப்படியே டிப் பண்ணி எடுத்தும் குடிப்பாங்க பானிபூரியை. ஸோ நம்மளுக்கு எப்படி சாய்ஸோ அந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக ஒரு பவுலில் சேர்த்திட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மல்லி புதினா தண்ணி வந்து கொஞ்சம் பூந்தி இருக்கு இல்லைங்களா, காரா பூந்தி, இதை மேலே போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். காரா பூந்தி வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது தான் போடணும், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும். முதலையே போட்டோன்னா அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். சரி வாங்க, இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். பூரி வந்து நல்லா உடச்சாச்சு சென்டரில். கொஞ்சமாக இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங் உள்ளே வச்சுக்கலாம். இதில் இந்த புதினா மல்லி தண்ணி இது ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது இல்லைங்களா, இப்போவே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இன்னொரு பூரி உடச்சிருக்கேன். இதுலேயும் மறுபடியும் ஃபில் பண்ணி இதில் இந்த மீட்டா பானி
இம்லி தண்ணி இருக்கு இல்லைங்களா, இனிப்பு புளிப்பு தண்ணி எப்படி வேணால் சொல்லலாம், இதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றவங்களும் இப்படி சாப்பிட்லாம். கட்டா பானி சாப்பிட்றவங்களும் அந்த பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சாப்பிட்டுட்டே இருக்காங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் வந்து நின்றுட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நான் சர்வ் பண்ணது முடிஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.